பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய பாண்டவர்களது ராஜ்யத்தை எவ்வளவு முறை கேட்டும் அவர்கள் தருவதாக இல்லை துரியோதனாதிகள். கடைசி முயற்சியாக பாண்டவர்களுக்காக பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக வந்து திருதராஷ்டிரனை பார்த்து அவன் செய்கின்ற அதர்ம விஷயங்கள், பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய வியாமோகத்தினால் அத்தனை அநியாயத்தையும் என்ன சொல்லுது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இழிவான நிலையில் இருப்பதை எடுத்து காட்டி, இப்பொழுது அதன் விளைவாக அவனுடைய குலமே அழிய போகிறது அப்படின்னு எச்சரித்தான். பகவான் கிருஷ்ணன் மட்டுமா அப்படின்னு கேட்டா, அவரை தொடர்ந்து பரசுராமர், கண்வ ரிஷிகள், நாரதர், காந்தாரி, இப்படி அத்தனை பேரும் துரியோதனனுக்கு எவ்வளவோ நல்ல நல்ல உபதேசங்களை எடுத்து கூறினர். ஆனால் எதனையும் செவிமடுக்க தயாராக இல்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட எத்தனைத்தார். யார் யாரை கட்டுகிறார்கள் பார்ப்போம் என்று பகவான் கிருஷ்ணன் விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்தான். பக்தர்கள் மட்டும் கண்டு ஆனந்தப்பட்டனர். ஏன்னா துரியோதனனுக்கு உதவி செய்வதற்காக அதர்மத்தின் வழி நடக்கும் எத்தனையோ ராஜர்கள் அரசவையில் வீற்றிருந்தனர். அவர்களுக்கெல்லாம் தரிசனம் கிடைக்கவில்லை. காரணம், மிகப்பெரிய ஒளி சூரிய கிரணம் போல தோன்றியதால் அனைவரும் தங்களுடைய தலையை சாய்த்து கொண்டனர். பகவானுடைய தரிசனம் யாருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா, பகவத் பக்தர்களுக்கு மட்டுமே. கண்ணே இல்லாத திருதராஷ்டிரனுக்கு கூட கண்ணை கொடுத்து அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தான் பகவான் கிருஷ்ணன். காரணம், இயற்கையிலேயே திருதராஷ்டிரன் பக்தன். சூழ்நிலை காரணமாகவும் தன்னுடைய பிள்ளையின் மேல் இருக்கக்கூடிய அந்த பாசத்தினாலும் பாருங்க, இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ நேராக கிளம்பினான் பகவான் கிருஷ்ணன். கிளம்புவதற்கு முன் குந்தியை சந்தித்து தன்னுடைய குழந்தைகளிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா என கேட்க, அவள் மிகப்பெரிய நீண்ட நெடிய உபதேசம், விதுலா உபாக்கியானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சத்திரிய தாய் தன்னுடைய மகனுக்கு வீரத்தை எப்படியெல்லாம் ஊட்ட முடியுமோ அற்புதமான வியாக்கியானத்தை சொல்லி, இதை போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணனிடம் கூற, இதை கேட்டுக்கொண்டிருந்த பீஷ்மரும் சரி, துரோணரும் சரி, துரியோதனாதிகளும் சரி, பீஷ்மர் கூறினார், இதுவரை குந்தி பேசியதை கேட்டாயா? நீ நினைப்பது போல இல்லை. யுத்தம் என்பது நிச்சயமாக நம்முடைய வம்சத்தை அழித்துவிடும். வேறு வழியே இல்லாமல் உன்னுடைய வீட்டில் உண்ட அந்த ருணம், கடன், அதற்காக போரிட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் தன் மனதில் இருக்கக்கூடிய உள்ள கிடக்கையை நேரடியாக ஒளிவு மறைவு இல்லாமல் துரியோதனனிடம் கூறினார். அதைத் தொடர்ந்து துரோணாச்சாரியாரும், எனக்கு 2 மகன்கள், ஒன்று அஸ்வத்தாமன், மற்றொருவன் அர்ஜுனன். எவ்வளவோ வித்தைதனை என்னிடம் கற்ற போதிலும் அதற்கு மேல் பல வித்தைகளை இந்திரலோகத்திற்கு சென்று கற்று வந்தும் கொஞ்சம் கூட மமதை சிறிதுமின்றி எப்பொழுது பார்த்தாலும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குபவனாக அற்புதமானவனாக இன்று வரை இருக்கிறான் அர்ஜுனன். அவனுடைய திறமையை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய். நீ இப்பொழுது யுத்தத்துக்கு தயாராவது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சுட சுட நீர் இருக்கக்கூடிய ஒரு நதி, அது வைத்தரணி நதி என்று சொல்வார்கள். அந்த நதியை தாண்டுவது போல ஆகும் நீ யுத்தத்திற்கு தயாராகி கொண்டிருப்பதை பார்த்தால். அங்கு பார்த்தால் கிராஹ அப்படின்னா, நீங்கள் தாண்ட எத்தனைத்தால் அங்கு உள்ள ஒரு மிருகம்
நேராக தாண்டி வந்து நம்மை விழுங்கிவிடும். அந்த மாதிரி மிருகங்கள் நிறைந்த அந்த நதி. நக்ர மகர, நக்ரன்னா நிறைய முதலைகள் இருக்கக்கூடிய அந்த நதி. ஒருவேளை அதிலிருந்து தப்பித்தீர்களே ஆனால் மிக பெரிய பெரிய முதலைகள் காத்திருக்கின்றன உன்னை விழுங்குவதற்காக. அது மட்டுமா அப்படின்னா, மகரம் அப்படின்னா பெரிய அளவில் இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது திமிங்கிலம் என்று சொல்வார்களே இல்லையா, எப்படி இருந்தாலும் ஒன்னா பறந்து வந்து நம்மை பிடிக்கக்கூடிய அந்த மிருகம் கிராகா, முதலை, அதையும் விட்டால் பெரிய திமிங்கலம். இது போக அந்த வைத்தரணி நதி சாமானிய நீர் அல்ல, சுட சுட கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நீர். அப்படின்னா நதியை தாண்டவே முடியாது. ஆனால் இவன் கற்பனையாக யுத்தத்தை நான் மிக எளிதில் என்ன சொல்லுது, பாண்டவர்களை வீழ்த்து விடுவேன் என்று வீராப்பாக பேசிக் கொண்டிருக்கிறான் துரியோதனன் என்பதனை மறைமுகமாக துரோணாச்சாரியார் பாருங்க துரியோதனனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால தயவு செய்து யுத்தத்தை நிறுத்து. யுத்தத்தை நீ பிராரம்பித்தால் ஆபத்து உனக்குத்தான். நீ நன்றாக யோசித்துப் பார். பாண்டவர்களுடைய பலம் யார் என்று சிந்தித்தால் உனக்கு தெரியும். பாண்டவர்களுடைய முழு பலமே திரௌபதி. ஏன்னா சத்தியத்தையும் தர்மத்தையும் அறிந்தவள் மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய வாழ்நாளில் சிறிதும் வழுவாது என்ன சொல்லுது கடைபிடிப்பவள். அப்போ அவளுடைய வார்த்தைக்கு பலம் மிக மிக ஜாஸ்தி. அப்போ திரௌபதியினால பாண்டவர்கள் ஐவர்களுக்கும் ஆத்ம பலம் உண்டு. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, ஏதோ பாண்டவர்கள் காட்டில் இருக்கிறார்கள், சரியான உணவு அவர்களுக்கு கிடைக்காது, இது கிழங்குகளை வெறுமனே சாப்பிட்டு அவர்களது பலம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். நாட்டில் இருந்து கொண்டு வேளா வேளைக்கு பலவிதமான விருந்துகளை உண்பவன் அவர்கள் பலம் இல்லாதவர்கள் என்று தப்பான கணக்கை போட்டு கொண்டிருக்கிறாய். பாண்டவர்களை பொறுத்தவரை காட்டில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, இது இரண்டுமே அவர்களுக்கு ஒன்றுதான். அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, நானும் சரி பீஷ்மரும் சரி, இதுவரை என்ன என்ன தான தர்மங்களோ தர்மத்தின்படி வாழ வேண்டுமோ வாழ்ந்து முடித்தாயிற்று. அப்போ நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்குவது ரொம்ப சொல்ப தினமே. நன்றாக தெளிவாக முடிவையே துரியோதனிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் துரோணாச்சாரியார். பீஷ்மரும் சரி துரோணாச்சாரியாரும் சரி, இனி வாழ்வது மிக சொற்ப நாட்கள். அப்படின்னா இதன் மூலமாக துரியோதனன் அறிய வேண்டியது, போரில் நிச்சயமாக நாங்கள் இருவரும் மடியத்தான் போகிறோம் என்பதை அற்புதமாக துரியோதனனுக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல பாருங்க, அப்படி ஒருவேளை சாவு வந்தாலும் அந்த சாவை வரவேற்க நாங்கள் இருவருமே தயாராக இருக்கிறோம். நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் பாண்டவர்களை மிக எளிதாக வென்றுவிடலாம் அப்படின்னு. துரியோதனா, இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள். தர்மராஜனை கூட உன்னால் வெல்ல முடியாது. ஏன்னா பீமார்ஜுனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கதா பயிற்சியில் மிகப்பெரிய பலசாலி பீமசேனன், காண்டீபதாரி அர்ஜுனன். அவ்வளவேன் தர்மராஜனை கூட உன்னால் வெல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அது திரௌபதியினுடைய சங்கல்பம். திரௌபதி பகவானுடைய பக்தை. அவள் பக்தியோடு ஒரு சங்கல்பத்தை செய்தால் அதை எப்படியும் இறைவன் நடத்துவார். ஏன்னா தர்மத்தின் பக்கம்தான் இறைவன் அந்த முடிவுகளை நிர்மாணம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா, அவளது முடிவு என்ன இருக்கிறதோ என்ன நினைக்கிறாளோ அதுதான் போரினுடைய முடிவாக இருக்கும். காரணம் இது அவள் இதுநாள் வரையிலும் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்த தபோ சக்தி. எப்பவுமே திரௌபதியை துரோணாச்சாரியார் தேவி தேவி என்று தான் அழைப்பார். காரணம் என்ன பாரு. அது மட்டுமா அப்படின்னா
ஒரு பக்கம் திரௌபதியினுடைய தபோ சக்தி, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தையே சிருஷ்டி ஸ்திதி லயம், அதாவது தோற்றம் இருப்பு அழிவு என்ற அனைத்திற்கும் காரணமான பகவான் கிருஷ்ணன் வேறு இருக்கிறான். அவன் எதற்கு அப்படின்னா ஆலோசனை வழங்குவதற்காக, மந்திரியாக. காரணம் பாருங்க, அவன் ஆயுதம் எடுத்து போர் செய்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக யாருக்கு என்ன வார்த்தைகள் எந்த நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த குறிப்புகளை தர முடியாது. இப்போ அந்த வேளை பகவான் கிருஷ்ணனுக்கு இல்லை. அப்போ யார் எந்த நேரத்தில் புத்திசாலித்தனத்தை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் அற்புதமான ஆலோசனைகளை பாண்டவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பான். அப்போ நிச்சயமாக துரியோதனா, நீ மட்டும் அல்லாமல் இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் பாண்டவர்களை எதிராக நிற்க முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள். அது மட்டுமா அப்படின்னு கேட்டா, எல்லா பிராமணர்களும் பாருங்க, திரிகால சந்தியாவந்தனம், அக்னி காரியம், பகவானுடைய பரம பக்தர்கள் என்று நினைக்கக்கூடிய அத்தனை பிராமணர்களும் பாருங்க பாண்டவர் பக்கம் இருக்கின்றனர். அப்போ அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மிகப்பெரிய பலம் உண்டு. பாண்டவர்களே சத்தியத்தின் படியும் தர்மத்தின் படியும் வாழ்வதால் பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாகும். ஒன்று. இரண்டாவது, திரௌபதி அவளுடைய அந்த சங்கல்பம் முடிவு என்றோ அதுதான் நடக்கும். மூன்று, பகவான் கிருஷ்ணனுடைய ஆலோசனை. நான்கு, அனைத்து நல்ல பிராமணர்கள். ஏன்னா ஒரு சிலர் விலை கொடுத்து வாங்கி விடுவான் துரியோதனன். ஆனால் எவ்வளவு விலை கொடுத்தாலும் அந்த சத்தியத்திலிருந்தும் தர்மத்திலிருந்தும் வலுவாதவர்கள் இன்று வரை பாண்டவர் பக்கம் இருக்கின்றனர். அப்போ அவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக பாண்டவர்களுக்கு உண்டு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அத்தனை பேரும் எப்படி அப்படின்னா இந்திரிய நிகிரகம் உடையவர்கள். அப்படின்னா நமக்கும் இந்திரியங்கள் இருக்கிறது, கண் காது மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி போகிறதோ அதன்படி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை இப்படித்தான் இயக்க வேண்டும் என்று அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க தெரிந்தவர்கள், அப்பேற்பட்ட சக்தி படைத்தவர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளவு பலம் பாண்டவர்களுக்கு இருக்கிறது. விளையாட்டு தரமாக யுத்தம் யுத்தம் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய் துரியோதனா. நல்ல விதமாக சொல்கிறோம், யுத்தம் வேண்டாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ரெண்டு பேரும் சுகமாக இருக்கலாம். பாண்டவர் பக்கமும் சரி, கௌரவர் பக்கமும் சரி, எந்த விதமான இழப்பும் இல்லாமல், அதாவது உயிர் இழப்பும் இல்லாமல் அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்றால் யுத்தத்தை புறக்கணிப்பதுதான் நல்லது. அது மட்டுமா அப்படின்னா பாருங்க, தப்பு என்று தெரிந்தும் பாருங்க, ஏன்னா துரியோதனன் பக்கம் இருந்து போர் புரிவது தவறு என்று பீஷ்மருக்கும் சரி துரோணாச்சாரியாருக்கும் சரி, ஆனால் நன்றாக தெரிந்திருந்தும் அவன் வீட்டில் உண்ட இந்த ருணம் என்றால் கடன், அந்த கடனுக்காக துரியோதனன் பக்கம் இருந்து பாருங்க, அது போர் புரிய வேண்டிய துர்பாகிய நிலைமை பீஷ்மருக்கும் துரோணருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாமல் நேரடியாக மகாபாரதத்தில் நடக்கின்ற போர், பீஷ்மர் பாணத்தை எடுத்தார், பாண்டவர்கள் மேல் விட்டார், இதை மட்டும் நாம் தெரிந்து கொண்டால் எவ்வளவு மனதிற்கு சங்கடமாக, பாண்டவர் மேல் எவ்வளவு பிரியம் இருந்து வேறு வழியே இல்லாமல் இவனிடம் சாப்பிட்டு விட்டோமே, ஒரு காலத்தில் அந்த அஸ்தினபுரத்தில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்திற்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று என்ன சொல்லுது, ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை சங்கல்பத்தை பீஷ்மர் எடுத்தார். துரோணாச்சாரியார் உண்ட அந்த ருணம், இதற்காக வேறு வழியே இல்லாமல் துரியோதனன் பக்கம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவா ரெண்டு பேருக்கும் ஆனது. தன் மனதில் என்ன தோன்றுகிறதோ பீஷ்மாச்சாரும் சரி துரோணாச்சாரியாரும் சரி துரியோதனிடம் கூறியாயிற்று. ஆனால்
இதுவே அனைத்தையும் கேட்ட துரியோதனன் ஏதாவது அவனுடைய முகத்திலோ மனதிலோ ஏதாவது மாற்றம் இருந்ததா என்றால் கொஞ்சம் கூட இல்லை. அடுத்து பகவான் கிருஷ்ணன் கர்ணனை அழைத்து பல விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசினார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.